பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தர் நம்மை அதிசயமாக கிருபையாக கூட்டி சேர்த்திருக்கிறதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கவனியுங்கள், தேவன் நமக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். வாசிக்கலாம். எபேசியர் 1 வாசிக்கலாம். Ephesians chapter 1 verse 3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆமென். நீங்கள் அப்போஸ்தலன் பவுல் எபேசு சபையாருக்கு எழுதும் பொழுது கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். That is in past tense. தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி சுற்றத்தின்படி all the blessings are from heaven, the two from heavenlies. உன்னதங்களில் தேவன் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு blessings not come from earth, பூமியில் இருந்தால or from the world. It's all blessings from above. உன்னதங்களில் இருந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். His blessings from heaven, heavenlies. இங்கிலீஷ்ல heavenlies தமிழ்ல உன்னதங்களில். இந்த வார்த்தையை, வசனத்தை நான் சற்று படித்து யோசித்து தியானித்துக் கொண்டிருந்தேன். தேவன் நம்மை எப்படியெல்லாம் உன்னதங்களில் ஆசீர்வதிக்கிறார் என்றால் நிறைய ஆசீர்வாதங்கள். innumerable blessings are from above. எண்ணுக்கடங்காத ஆசீர்வாதங்கள். ஆனால் according to the word of God, Bible, through the Bible, based on the word of God, பார்க்கும்போது fallen or fell from the blessing of God. ஆசீர்வாதத்திலிருந்து விழுந்து போன நிலைமை நான் பேச போகிறேன். கவனிகள், செய்தி தலைப்பு fell from the blessings of God. ஆசீர்வாதத்துடைய அந்த நிலைமையிலிருந்து விழுந்தது. கால் தடுக்கி கீழே விழுறல, கல் தடுக்கி வாழ்றதோடு மிதிச்சு அதில் 2 படிக்கட்டு தெரியாம ஒரு படிக்கட்டில் மாற்றி கால் வச்சு கீழே விடுவோம். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே நமக்கு நடக்கிற சம்பவங்கள். ஆனால் எல்லாம் நேரடியாக கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் ஸ்டெப்ஸ் ஆர் ராங். அதுபோல் ஆவிக்குரிய ஜீவித்திலே நம்முடைய நடைகள் மூலமாக, நம்முடைய சிந்தை மூலமாக சில தவறுகள் ஏற்படுகிறது. செய்தி தலைப்பு fell from the blessing of God. அவர்கள் மேலிருந்து அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், ஆசீர்வதித்து விட்டார். பட் we are not following or obtaining. அதனால்தான் வசனத்தின்படி நியூ டெஸ்டமென்ட் சர்ச்சஸ் பார்க்கும்பொழுது the blessings பார்த்து யோசிக்கும் பொழுது they are fallen from the blessing. ஆசீர்வாத நிலைமையிலிருந்து கீழே விழுந்தவர். அந்த உன்னதங்களிலிருந்து சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். நான் வசனத்தை அங்கும் இங்கும் பரிசுத்த ஆவியான ஒத்தாசை கொண்டு படித்து தியானித்துக் கொண்டிருந்த பொழுது 3 சபைகள் குறித்து சற்று படித்தேன். Fallen from grace.
கிருபையிலிருந்து விழுந்த நிலைமை, fallen from love, அன்பிலிருந்து விழுந்த நிலைமை, fallen from spiritual fellowship, fallen from grace, fallen from love, fallen from spiritual fellowship. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக fallen from grace என்று சொல்லும்போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் நின்று விழுந்தீர்கள். வாசியுங்கள். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள், நியாயப்பிரமாணத்தினால் according to the law, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள், நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு அவர்கள் பழைய ஏற்பாட்டு காலமும் புதிய ஏற்பாட்டு காலமும் the beginning of era the mixed, அதாவது அந்த ரிச்சுவல்ஸ், அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் இதெல்லாம் அதுவும் கிருபை டுகெதராக இருந்தது. ஆரம்பத்தில் இயேசு உலகத்தில் அவதரித்த காலத்தில் முக்கியமாக நான் சொல்லுவேனால் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிறீர்கள். அவங்க சொல்லுவாங்க, according to the law, through the law I am righteous, but the grace is different. அதனால கிருபை எப்பொழுதுமே வித்தியாசம். பழைய ஏற்பாட்டு காலத்துல கவனிங்கள், ஷாலோம் என்று சொல்லுவாங்க. யூதர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்தருக்கு கை கொடுக்கும் போது ஷாலோம், சமாதானம் சமாதானம் சமாதானம். In period of grace, we Christians used to say almost every day, the grace of God, grace of God, grace of God. கிருபை கிருபைன்னு சொல்லுவோம். எப்படி இருக்கிறீங்க அப்படி கிருபை அப்படின்னு சொல்றோமா இல்லையா? பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு பழக்கம் இருந்தது, ஷாலோ சமாதானம் சமாதானம் என்று அறிக்கைட்டு ஒருத்தர் பார்த்து கை கொடுத்து சொல்லும்போது பீஸ் பி ஆக்டிவ் சமாதானம் சமாதானம். But after the or in the period of grace, we Christians கிறிஸ்துவர்களாக ஒரு வார்த்தை பேசலாம், நீங்க அதோடைய கிருபை சொல்லுவோம். நம்ம எல்லாமே அறிக்கிறது கிருபை தான், தவறு இல்லை, உண்மைதான். அதனாலே நன்றாக நீங்கள் இதை வசனத்தின்படி விளங்கிக் கொள்ள வேண்டும். Coming to the point, குறிப்பிட்டு வருகிறேன். Fallen from grace. கலாத்திய சபையிலே பழைய ஏற்பாட்டுடைய கொள்கைகளும், அதாவது they are away from the gospel. They are away from the gospel என்று சொல்லும் பொழுது பவுல் அந்த சபை குறித்து, கலாத்திய சபை குறித்து சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்ல, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வாசியங்கள். First chapter 6, Galatians chapter 1. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாக விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். கிருபையை விட்டு, கிருபையை உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை, we are called by the grace of God. According to the Galatians chapter 1 and 6, we are called by the grace of God. கிருபையினாலே அழைத்த தேவன். நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய நீதிமான்
கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அழைக்கப்பட்டோம். ஆமென். அல்லேலூயா. அதை நீங்கள் நான் நன்றாக விளங்கிக் கொள்ள பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் அநேகரும் இதை யோசி. கிருபையினாலே அழைத்தவரை இவ்வளவு சீக்கிரமாய், எவ்வளவு குயிக்க, இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு you are gone to another gospel. இவ்வளவு சீக்கிரமாய் வேறொரு சுவிசேஷத்தை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். 7ஆம் வசனம். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி சபை உள்ள there are some unwanted groups here and there. நீங்க குறைவா இருக்கிறதுனால நமக்கு அது தெரியாது. நீங்க பெரிய கூட்டம் இருக்கும் பொழுது I have experienced in ACA headquarters சங்கரா ஸ்ட்ரீட்லாம் சபா 71% சபா வளர வளர ஒரு குரூப் வரும். They come like mushrooms, different kinds of opinion, spiritual realm, different kinds of thoughts and views எல்லாம் வரும் சபையோட. ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு தசமா கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. அவசியமான ஒரு சிலர் இப்படி செய்யணுமா, வாலிபர்கள்லாம் நீங்கள்லாம் இங்கே வாங்க, ஞாயிற்றுக்கிழமை போய் ஆராதனைக்கு வேணாம், வெளியில் போய் ஊழியம் செய்யலாம், அப்படி ஒரு குரூப் உண்டு. அதனால அது போல கலாச்சிய சபையிலே ஒரு அன்வான்டட் ஒரு குழப்பம் இருந்து கொண்டு இருந்தது. ஓல்ட் டெஸ்டமென்ட்டுடைய அந்த வேகமும் புதிய ஏற்பாட்டினுடைய கிருபையும் ரெண்டும் அப்படியே ஓடிக்கொண்டிருந்த காலகட்டமாக கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால்தான் they are away from the gospel. சுவிசேஷத்தை விட்டு சற்று விலகி இருந்தார்கள். வாசிங்க 8ஆம் வசனம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்கள் we Paul and Silas, Timothy எல்லாம் group of பிரசங்கம் பண்றாங்க to in Galatia. நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு, நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். The person preached another gospel is a cursed man. I am not talking the Bible says. What I am telling is the Bible word. Bible word. If the person gives another gospel, வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். சபிக்கப்பட்டவன். பாடகத்துடைய பிள்ளைகளே, நீ அநேக சபைக்குள்ளே ரட்சிப்பு, ஞான ஸ்நானம், இமர்ஷன் பேப்டிசம், ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், அன்செப்பரேட்டட் லைஃப், ரொம்ப சிம்பிள். பரலோகத்து போது கர்த்தர் எளிதாக வைத்திருக்கிற சால்வேஷன், பேப்டிசம், ஹோலி ஸ்பிரிட் அண்ட் லிவிங் இன் ஹோலி. இதுல இருக்க இது இருந்தாலே ஈஸியாக எளிதாக பரலோகம் போக முடியும், கஷ்டமே இல்லை. ஆனால் unwanted thinking, unwanted groups are coming up like a mushroom. ஒரு காளான் போல திடீர்னு ஒரு குரூப் சபையில் எழுப்போம். இப்படி செஞ்சாங்க, இந்த ஊழியம் செஞ்சாங்க, அந்த ஊழியம் செஞ்சாங்க, இப்படிதான் செய்யணுமா, ஆராதனை வரணுமா, சபைக்கு வராமல் போய் கிராம ஊழியம் செய்யலாமே, அந்த ஊழியம் செய்யலாமே, எதையாவது புதுசா அது போல ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை கலாத்திய சபையில் இருந்தபடினாலே அவர்கள் அங்கே ஒரு they tried to mix God's grace with law of Moses. கிருபையை கொண்டு போய் நியாய பிரமாணத்தோடு, மோசேயுடைய நியாய பிரமாணத்தோடு கொஞ்சம் ஒத்து கலந்து அதை ஒரு குழப்பத்துக்குள்ளே கொண்டு போன காரியங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்தை வீட்டிலே போய் வாசிப்பார் பொறுமையாக. 5ஆம் அதிகாரத்தில்
வந்து 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் முடிய வீட்டில் போய் வாசிக்கிறேன். அங்கே விருத்த சேதனத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டிருக்கிறது. இதேதான் அவருக்குள்ளே குழப்பமாக இருந்த காலம். அதனால்தான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அந்த இவ்வளவு சீக்கிரமாய் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். அவன் வந்து நான் தமிழ்ல சொன்னா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். 1 foot in law of Moses, another foot in grace. அது ரொம்ப கஷ்டம். Either you should follow law of Moses or you should follow the grace of God. இது அது இல்லாம ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு அந்த சபைக்குள்ளே வந்த குழப்பமா தான். That is why Paul warned them. என்ன வார்ன் பண்றாரு? நீங்கள் நியாய பிரமாணத்தை குறித்து சொல்லிட்டு நீங்கள் யாவரும் இந்த யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்களே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே வந்திருக்கிற நீங்களும் நான் 2025ஆம் ஆண்டுக்குள்ளே கர்த்தர் கிருபையாக நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இதுல இந்த வருஷம் முழுவதும் அந்த ஜீவகாலம் முழுவதும் கர்த்தர் உங்களையும் என்னை வைக்கிற காலம் முழுவதும் என்னுடைய குடும்பமும் உங்களுடைய குடும்பமும் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பமானாலும் கிருபையை விட்டு விலகாமல் பற்றி கொள்ளுங்கள். அதான் மிக 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 முக்கியம். அதனால்தான் யோனா 2ஆம் அதிகாரம் யோனா chapter 2 verse 8 வாசிக்கிறோம். அவர்கள் தங்களுக்கு வரும் பொய்யான மாயை பற்றி கொண்டு தங்கள் கிருபையை போக்கடித்தார்கள். ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை. சபைக்குள்ளே ஒரு ஃபேஷன் ஆஃப் த வேர்ல்ட், ரூடிமெண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், இதெல்லாம் அப்படியே கிரிப் பண்ணும், அப்படியே ஒட்டிக்கும், தப்பி பிடிக்கும். இந்த பொய்யான உலகத்துடைய கிரியைகள் வேஷங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிருபையை பற்றி கொள்வோமானால் நீங்கள் நானும் பாக்கியவார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை உணராமல் தான் பவுல் அவர்களுக்கு எச்சரிப்பாக சொல்லுற வார்த்தை, இவ்வளவு சீக்கிரமாக கிருபையிலிருந்து விழுந்தீர்களே. Christian life is a balanced life. அவர்கள் Christian life is a balanced life. எப்படி ஒரு 2-வீலர் ஸ்கூட்டர் சைக்கிள் ஓட்டுறது பேலன்ஸ் வரணுமோ அது போல சமநிலையிலே இருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Don't go to very extreme, either to the right side or left side. Christian life is very easy, very smooth, and it is not a rough one, very smooth. Always the Christian life is a balance to one. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால்தான் பவுல் அவரை பார்த்து எச்சரிப்பாக சொல்லுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்க 2ஆம் வசனம் வாசிங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான். போதும், ஒரு இடத்துல நன்றாய் ஓடினீர்கள் அந்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 7ஆம் வசனத்தை வாசிப்போமானால் 5ஆம் அதிகாரம் கலாத்தியர் 5, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக
சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவர்கள் யார்? You have a good race, beautiful good race. நன்றாக ஓடினீர்கள். உங்களுடைய ஓட்டமும் உங்களுடைய ஜெப ஜீவியமும் உங்களுடைய வேத வாசிப்பும் உங்களுடைய ஃபேமிலி ப்ரேயர் பிரைவேட் ப்ரேயர் எல்லாமே it was very good. While when you are a beginner in Christian life. ஆனா இப்போ திடீர்னு ஒரு சிலருக்கு எல்லாமே டீரைல் ஆகிவிட்டது. நன்றாக ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போன காரணம் என்ன? நீ அநேக ரட்சிப்பையும் ஞானஸ்நானத்தையும் அபிஷேகத்தையும் easily they will come out from the salvation, come out from the holy life. They are not ready for the king in the second coming. அவருக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. நீங்கள் நாம் எப்பொழுது பயபக்தியாக இருப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அன்பான கர்த்தருக்கு பிரியம். அநேக ஒரு ராங் டைரக்ஷன்ல போவாங்க. ராங் டைரக்ஷன். Galatians chapter 5 7 to 12 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்குள்ளே உங்களை குறித்து நம்பிக்கையா இருக்கிறேன், உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் தனக்கு ஏற்ற ஆக்கினை அடைவான். அங்க ஒரு ராங் டைரக்ஷன் இருந்தது. கலாத்திய சபையில நாட் ஓன்லி தே லெஃப்ட் தி கிரேஸ், கிருபையை விட்டு விலகி ஓடி விழுந்தார்கள். அது மட்டுமல்ல, அங்க ட்ரபிள் பண்ணுகிற troublesome group also involved in the church in Malaysia. Malaysian churchல troublesome கொடுக்குறவங்க, வர பேசுறவங்க எல்லாம் இதெல்லாம் இருந்தாங்க. நம்ம கற்றுக்கிட்டு நீங்களும் நானும் அவங்க கர்த்தரை அறிந்தாங்களுடைய இன்னொரு வருஷம் தீத்து 1 அதிகாரம் 16 வசனம். தீத்து 1 டைட்டஸ் 1 chapter 1 not chapter 1:16. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று they know God அறிக்கை பண்ணுகிறார்கள். they know God and confess. கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். எல்லாம் they know God, so they claim God, they know God. அறிவினாலே they claim God, but in action they deny God. கிரியைகளினாலே கர்த்தரை மறுதலிக்கிறார்கள். வாயினாலே they are confess, oh Jesus is good, Jesus is good, oh I have saved, I have washed by the blood of Jesus. They know God. அதான் ஒரு பக்கம் இருக்கிறது. They know God. But their action deny God. அவங்களுடைய கிரியை, நடக்கை, அவங்களுடைய spiritual activity always deny God. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் கிருபையிலிருந்து விழுந்தார்கள்? Why the church was fallen from the grace? கலாத்திய சபை ஏன் கிருபையிலிருந்து விழுந்தது? They know God, கர்த்தரை அறிந்தவர்கள். ஆனால் in action they deny God. கிரியையிலே கர்த்தரை மறுதலித்தார்கள் அல்லது கர்த்தரை குறித்து எதிர்த்து நின்றார்கள் என்று நாம் சொல்ல முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் நானும், அதான் நான் சொன்னேன், ஹெட்டிங்கை மறந்துடாதீங்க. ஹெட்டிங் ரொம்ப முக்கியம். சபையில் fell from the blessing of God. அந்த ஆசீர்வாதத்திலிருந்து கீழே விழுந்த நிலைமை. எங்கே விழுந்தாங்க? They are fell from the grace of God. கிருபையிலிருந்து நாம் விலகிட்டாங்க, விழுந்தாங்க. அதனால நீங்கள் நானும் கர்த்தருடைய வருஷம் முழுதும் ஜீவகாலம் முழுதும் கிருபையை விட்டு விலகாமல் இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. நீங்கள் நானும் நன்றாக உணர்ந்து, கர்த்தாவே எனக்கு கிருபை தார், கிருபை தார், கிருபை தார்
godless men. கர்த்தரை அறியாத ஜனங்கள், அதாவது godless, அது ரொம்ப ஆழமான வார்த்தை. அது விசுவாசிகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தோடு எழுதப்பட்ட அந்த நிருபம் யூதா. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விவகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை தேவனுடைய கிருபையை காம விவகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி. Godless men always changes anything. Although they are saved by the grace of God, although they have taken baptism, although they are speaking in tongues, அபிஷேகம் ரட்சிப்பு எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்களுடைய கிரியை பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சம்திங் லைக் godless men. தேவன் இல்லாத ஒரு கூட்டமாக காணப்படுவார்கள். நான் ரொம்ப ஆழமாக போக விரும்பவில்லை. நன்றாக விளையாடுவார் வசனத்தை நன்றாக மறுபடியும் படிங்கள். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விவகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி உள்ளவர்களாகிய who are they? They are men of God. They are women of God. கர்த்தரை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகள். Sometimes they act like godless men and women. ஆழமான வார்த்தை, நான் ஆழமாக போகவில்லை, கவனிங்கள். இந்த வார்த்தையை உங்களுக்கு இருதயத்தின் ஆழத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வாராக என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். godless men, வீட்டிலும் குடும்பத்திலும் சபையிலும் there are godless men and women, including family and telling. அதனால we have to find out, அதாவது என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சூழ்நிலையும் பிள்ளைகளையும் அதாவது ஒரு பக்தியற்ற ஒரு நிலையில இல்லாமல் பக்தி உள்ள ஒரு குடும்பமாக godless ஃபேமிலியாக என்னுடைய குடும்பம் காணப்படக்கூடாது. godless பிள்ளைகளாக காணப்படக்கூடாது. இதை இந்த காலைகளிலே இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் உங்களையும் பேசுகிற என்னையும் எச்சரித்து cautioning me. God is cautioning me also about my family, about your family. அதனால நீங்கள் நானுக்காகவே என்னுடைய குடும்பம் பக்தியற்ற நிலையிலே காணப்படாதபடிக்கு எங்களுக்கு வேண்டிய அந்தன்றுள்ள give us our daily grace, not daily bread. Give us our daily அந்தன்றுள்ள கிருபை எங்களுக்கு தாரும். எனக்கும் என் வீட்டுக்கும் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். அந்தன்றுள்ள அப்பம் எங்களுக்கு தாரும், போஜனம் தாரும் என்ற வசனம் எங்கள் பக்கம் இருந்தாலும் give us our daily grace. எங்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு நாள் கிருபையில் ஊற்றுமையா எனக்கு பிள்ளைகளுக்கும் ஊற்றி கிருபையிலே கட்டப்பட்டு கிருபையிலே நாட்டப்பட்டு கிருபையிலே ஊற்றப்பட்டு கிருபையிலே நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. நீங்கள் நானும் அதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக falling from love. முதலாவது falling from grace, இரண்டாவது falling from love. அன்பிலே விழுந்தவர்கள் falling from love. Revelation chapter 2 verse 1 to 7. Revelation chapter 2 1 to 7. அங்கே எபேசு சபையின் அவர்கள் எபேசு சபையை குறித்து அழகாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். 7 விதமான சபைக்கு வேண்டிய அந்த எச்சரிப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இங்கே 2ஆம் அதிகாரத்திலே எபேசு சபை, சிர்மனா சபை, வித்தியாசப்பட்ட சபைகளுக்கு ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. ஒரு வார்த்தை ஜான் த டிவைன் மூலமாக சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்கிறார். 4ஆம் வசனம் வாசியுங்கள். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. But
உத்தம என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. எனக்கு குறை இருக்கு, உமால உங்களுக்கு குறை இருக்கு. என்ன குறை இருக்கு? அதிகாலையில் எழுந்திடும் வேதத்தை நன்றாக படிப்பாய். ஆஃப்டர் சால்வேஷன் யூ ஆர் சின்னிங் இன் தி லா. அதாவது ரட்சிக்கப்பட்ட பிறகு உச்ச கட்டத்தில் நல்லா இருப்பாங்க, நல்லா பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. As days go on, as years go on, as months after months go on, வருஷங்களும் மாதங்களும் நாட்களும் போக போக the love of God is diminishing. கர்த்தர் மேல் உள்ள அன்பு குறைஞ்சிக்கிட்டே அதையாக கர்த்தர் உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதத்தினால் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய அன்புனாலே நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார். நீ இந்த ஞானியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். fallen from the love, falling from love. எபேசு சபை கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தர் மேல் உள்ள அன்பை வளர வேண்டும். இந்த வருஷத்தில் அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு வார்த்தை முக்கியப்படுத்துகிறேன். They did not or they didn't tolerate false doctrine. பொய்யான உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வாசிக்கலாம் 6ஆம் வசனம். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆனால் சபைக்குள்ளே இருக்கிற ஃபால்ஸ் டாக்டரின், அந்த டாக்டரின் அவன் வெறுக்கிறான். நிக்கோலாய் மதத்தினுடைய கொள்கையை டாக்டரினை வெறுக்கிறான். இப்படி வெறுக்கிற இந்த எபேசு சபை விசுவாசிகள் they are fallen from the love of God. They are fallen down. அன்பிலிருந்து அவங்க கொஞ்சமாக கீழ் விழுந்துட்டாங்க. அதனால தான் கர்த்தர் அவளை பார்த்து எச்சரிக்கிறார். ஓ, நீ இந்த கொள்கையெல்லாம் இருக்கிறியே, நிக்கோலாய் மதத்தினுடைய கொள்கையெல்லாம் இருக்கிறியே, எபேசு சபையே விசுவாசி காலை ஆராதனையிலே ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய், நீ மறந்து விட்டாய். ஹல்லேலூயா. கர்த்தர் always, the God always looks the heart, not outward gesture. வெளியரங்கமான கிரியை அல்ல, பார்வை அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறார். சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எல்லாம் தெரியும். அந்த சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், நான் இருதயத்தை நோக்குகிறேன் என்று சொன்னார். சாமுவேல் 14:7 நம்மளை வாசிக்கிறோம். நன்றாக நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். அன்பான கர்த்தருடைய நீங்கள் நானும் கர்த்தரோடு கர்த்தர் மேல் அந்த எபேசு சபையை கர்த்தர் பார்த்தது போல உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் கர்த்தர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை காலைவெளியிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை forsaken the first love. ஆதியிலே அந்த அன்பை விட்டு விட்டார். வார்த்தை முக்கியம். You are forsaken. என்ன அப்படி கை விட்டுட்டார், அத்தனை கை விட்டுட்டார். King James KJV version forsaken the love. அப்படியே ஆதி அன்பை விட்டு விட்டார். நீங்கள் நான் அதை விட்டு விடாமல் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்படின்னா விட்டு விட்டா என்று சொல்லும்போது நெக்லெக்ட், அவமதித்தல். நெக்லெக்ட் மீன்ஸ் அவமதித்தல், புறக்கணித்தல். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் நானும் போகாதபடிக்கு கர்த்தர் ரத்தத்தாலும் மூடிக்கொண்டு எபேசு சபை எப்படி ஆரம்பத்தில் ஆதி அன்பில் இருந்ததோ அதுபோல் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் speak the truth in love. Speak the truth in love. அன்பான கர்த்தருடைய எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை காட்டியிருந்தால் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு அன்புடன் speaking the truth.
ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் லவ். இங்கிலீஷ் பைபிள்ல ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் லவ், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள், தலையாகிய கிரைஸ்ட் இஸ் தி ஹெட், எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக செய்தார். we have to grow, we have to grow. வளரும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. Speaking the truth, சத்தியத்தை அன்புடன் கைக்கொண்டு சத்தியத்தை பேசுவதற்கு கர்த்தர் கிருபை தருவார், கிருபை செய்ய வேண்டும். Hallelujah. Falling from love. ரெண்டாவது வந்து falling from love, அன்பிலே விழுந்த நிலைமை. கடைசியாக மூன்றாவதாக falling from the spiritual fellowship, ஆவிக்குரிய ஐக்கியத்திலிருந்து அங்கே ஒரு ஃபெலோஷிப் இல்லாம செக்ரிகேட் ஆகும். 1 கொரிந்தியர் 1:11 நேரத்தில் நான் படிக்க போகிறேன். 1 Corinthians chapter 1:11. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே among you வாக்குவாதங்கள் உண்டென்று, there are fightings, வாக்குவாதங்கள் உண்டென்று உலகியாளின் இருக்காதால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களிலே சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றார்கள். உங்களுக்குள்ளே வாக்குவாதம், உங்களுக்குள்ளே there are some groupism in the church. நான் அப்போலோவை கொரிந்து சபையிலே there are groupism, வாசிகள். உங்களிலே சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றார்கள். பவுலை I belong to Paul. நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், I belong to Apollos. நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், I belong to Cephas. நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் I belong to Christ. சொல்லுகிறபடியா There were 4 groups. The church was split in 4 groups. நான்கு ஒரு சபை ஒண்ணுதான். கொரிந்து சபை அவ்வளவு பெரிய சபை, ஆவிக்குரிய சபை. ஆனாலும் மாம்சத்துக்குரிய சிந்தையோடு I belong to Paul, I belong to Apollos, I belong to Christ. The church was split in 4 angles. 4 விதமாக பிரிந்து விட்டு, அதனால தான் சொன்னேன் falling from spiritual fellowship, falling from spiritual fellowship. ஆவிக்குரிய ஐக்கியத்துக்குள்ள இல்லாமல் நான் இவர் பக்கம், நான் அவர் பக்கம், நான் இந்த குரூப்பு, நான் இவர் பக்கம், இவங்களோட தான் சேர்ந்து நான் ஊழியத்துக்கு போவேன், இவங்களோட தான் சேர்ந்து ஓப்பனர் போவேன், ஜெயில் மினிஸ்டர் போவேன், டாக்டரேஜுக்கு போவேன், ஒரு குரூப் சேர்ந்து 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 பிரிஞ்சிருவாங்க. பரிசுத்த ஆவியானவர் அதை விரும்பவில்லை. சபையாக ஊழியம் செய்கிறார். தனியார் ஊழியம் என்று ஒன்று இருக்கிறது, ஃபேமிலி மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. சபையோடு ஒரு சபை லீடர்ஷிப்புக்கு அடங்கி, நடத்திப்புக்கு அடங்கி அந்த லீடர்ஷிப்ல அடங்கி போய் ஊழியம் செய்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அநேக அந்த பொது சபையில there were split in 4 ways. The congregation was split in 4 ways. 4 விதமாக சபை உடைஞ்சிருச்சு உள்ளுக்குள்ளேயே. அதனால கர்த்தர் எல்லாருடைய சபையும் ரத்தத்தால் கூடி இந்த 25ஆம் ஆண்டிலே பாதுகாத்து, யார் யார் எந்தெந்த லேபிளோடு எந்தெந்த ஸ்தாபனத்தோடு ஊழியம் செய்கிறார்களோ உலகம் முழுவதும் எல்லா சபையும் கர்த்தர் பேர் எடுத்து ரத்தத்தால் மூடிக்கொள்வாராக. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்த ஏன் அங்க வந்து குழப்பம் வந்து they are called babes, they are called infant. இன்னும் நீங்க குழந்தைகளாய் இருக்கிறீர்கள், மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்று பவுல் சொல்றார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்துல you are made flesh. இங்கிலீஷ் பைபிள்ல you are made of flesh. அப்படியானால் you are carnal mind. அந்த மாம்சத்துக்கு அதிகமாக இருக்கிறபடினாலே there were groupism in the church. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆழமான கஷ்டமான வார்த்தைகள் வருஷாரம்பத்திலே கர்த்தர் நம்மளோடு பேசி கிருபை செய்வாராக. அன்பான
TRASH குப்பை, not gathering in the Lord. இயேசுவோடு சேராம குப்பை கூடத்தெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு இதுதான் முக்கியப்படுத்தும். அதனாலே பசுதாவியான காலங்களிலே ஆவிக்குரிய ஐக்கியத்தை பரிபாலிக்கும்படியான சூழ்நிலையை இந்த வருஷத்தில் அதிகமாக கத்தர் கட்டளையிடுவாராக. Falling from the spiritual fellowship. முதலாவது falling from grace, இரண்டாவது falling from love, மூணாவது falling from the spiritual fellowship. அதனால ஆவிக்குரிய ஐக்கியத்தோடு கத்தரோட பிள்ளைகள் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டு பரிசுத்தமாயிருந்து நம்ம எல்லாரும் வரைந்து ஆயத்தப்படுவோமாக. ஹல்லேலூயா. Lord, He will give me grace and glory. He will give me grace and glory. He will give me grace and glory. I know with Him all the way. Where He leads me, I would follow. Amen. Hallelujah. Where He leads me, I would follow. Where He leads me, I would follow. I know with Him all the way. Evidentopil ne salve. Evidentopil ne salve. Evidentopil ne salve. Yendan Yesu ஓடு செல்வே. He will give me grace and glory. அவர் கிருபையும் மகிமையும் நமக்கு ஒவ்வொரு நாளும் தருவாராக. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் இந்த காலங்களில் கர்த்தாவே கிருபையிலிருந்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும். அன்பிலிருந்து விலகாதபடி I should not forsake the early love. அன்பை விட்டு விடாதபடி கிருபை தாருங்கத்தாவே. பரிசுத்தவானுடைய ஐக்கிய சபைக்குள்ளே ஒருவரோடு ஐக்கியமா இருக்க எங்கள் இரத்தத்தால் எல்லாம் உலகம் முழுவதும் உள்ள என்னுடைய சபை இரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள